மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நித்திரையிலிருந்து எங்களை கண் விழிக்கச் செய்து இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு தயை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளுக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் உம்மோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அது எவ்வளவு சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து தேடினாலும் அந்த பொருள் கிடைக்காது. அதற்கு ஈடு இணை இல்லாத அது ஒரு பொருள். என்ன என்றால் ஞானம் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுகிற இடம் எங்கே? புத்தி விளையும் இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஞானத்தை குறித்து யோபு பக்தன் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? நாம் சற்று யோசித்து பார்த்தால் இந்த ஞானத்தை உலகத்தில் விலை உயர்ந்த பொருளாக ஆண்டவர் நமக்கு வைத்து சொல்லுகிறார். இதை குறித்து ஞானி சொல்லும்போது பிரசங்கி 7வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது: தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஒரு தூரத்தை, ஒரு ஆழத்தை ஒரு மனிதன் கண்டுகொள்ள முடியுமா என்றால் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கதான ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. அன்பு பிள்ளைகளே, ஞானத்தை குறித்து ஞானி சொல்லும்போது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகராகாது என்று சொல்லுகிறார். நீ எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது அதற்கு ஈடாகாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ஞானத்திலே நமக்கு எப்படிப்பட்ட அக்கறை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி,
எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று நீதிமொழிகள் 4:7 நாம் வாசிக்கிறோம். இந்த லோகத்தில் நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று ஞானி சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் ஏழையின் நாணம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அது கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே முக்கியம் என்று சொல்லுகிறார். கோலியாத் எவ்வளவு பெரிய பலமுள்ள மனுஷன்! அவன் தன் பலத்தினால் தாவீதை வென்ற முடிந்ததா? இல்லை. சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலி! அவன் தன் பலத்தினால் தன்னை வென்று கொள்ள முடிந்ததா? இல்லை. பலத்தை பார்க்கிலும் ஞானம்தான் பலன் உள்ளது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. அன்பு பிள்ளைகளே, இந்த புத்தியும் ஞானமும் ஒரு மனிதனால் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அதை விலைக்கு வாங்க முடியாது. சமுத்திரத்திலோ அல்லது ஆழமான இடத்திலோ அதை தேடினாலும் அந்த சமுத்திரமும் ஆழமும் சொல்லுமா, அந்த ஞானமும் புத்தியும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லுமா. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை இங்கு பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறார். இந்த ஞானத்திற்கு ஈடாக பசும்பொன் ஆபரணங்களை குறித்து பவளமோ ஸ்படிகமோ இந்த ஞானத்தோடு ஒப்பிட்டு பேச முடியாத ஒன்று. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலையே உயர்ந்தது என்று யோபு 28:18 அவர் சொல்லுகிறார். இப்படி இருக்க இந்த ஞானம் எங்கே இருந்துவிடும்? எந்த இடத்திலும் சம்பாதிக்க முடியாது. பூமியின் ஆழத்திலோ சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்தோ இந்த ஞானத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. இது முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. இதற்கு ஈடாக எந்தவித பொன்னும் அது மிகைப்பட மாட்டாது என்று படித்தோம். அப்படி என்றால் இந்த ஞானத்தை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி இருக்கும் இடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதம் கேட்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்த்தால் அது நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய குணங்களில் ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வாக்கை கேட்டு கர்த்தரோடு இசைந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்தில்தான் இந்த விலையேறப்பட்ட ஞானமும் புத்தியும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லுகிறார். இந்த ஞானமும் இந்த புத்தியும் உலகமெங்கும் தேடினாலும் கிடைக்காது. அந்த ஞானமும் புத்தியும் உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கிறது. எந்த தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்றால், கர்த்தருக்கு எந்த ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அவனுக்குள்
அந்த ஞானம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறானோ, பொல்லாப்பை தன் இருதயத்தில் முற்றிலும் அகற்றி விடுகிறானோ, அவனிடத்தில் புத்தி காணப்படுகிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சித்தரிக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விரோதமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமுள்ள விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ, அவர்கள்தான் ஞானமுள்ள சந்ததி, விவேகமுள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் நமக்குள்ளாக இருக்கிறார்கள். நம்முடைய ஜீவிதத்தின் அருகாமையிலேயே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வேறு எந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. நம்மை போல தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள்தான். இவர்கள் உலகத்தில் மிகுந்த உயர்ந்த கல்விகளை படிக்கவில்லை. நம்மை போல சாதாரண ஒரு மனிதர்கள். அதிக ஐஸ்வர்யவான்களோ அதிக செல்வவான்களோ கூட அல்ல. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த ஞான மார்க்கத்தை கற்று அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் என்று நீதிமொழிகள் 4:12 சொல்லுகிறது. இந்த ஞானமும் புத்தியும் உடைய மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்றால், புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே என்று சொல்லுகிறார். ஞானத்தையும் புத்தியையும் கற்றுக்கொள்ளும்போது நமக்கு என்ன மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு என்றால், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பிரசங்கி 4:12. மேலும் அவர் சொல்லுகிறார், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று நீதிமொழிகள் 4:8 நாம் வாசிக்கிறோம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஞானம் முக்கியம் என்று பார்த்தோம். அந்த ஞானம் எங்கு கிடைக்கிறது என்று பார்த்தோம். அந்த ஞானத்திற்கு ஈடு இணை வேறு எந்த உலோகமும் கிடையாது என்று பார்த்தோம். அந்த ஞானத்தை உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, ஞானம் முக்கியம். நீ ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும்
நீ புத்தியை சம்பாதித்துக்கொள். அதை சம்பாதித்தால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை அண்டிக் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான கிரீடமும் அது மகிமையான கிரீடமுமாயும் உனக்கு சூட்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஞானத்தினுடைய மனிதருடைய ஆசீர்வாதம் இது. அன்பு பிள்ளைகளே, நான் ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த ஞான மார்க்கம்தான் என்று நீதிமொழிகள் 4:11 நான் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞான மார்க்கத்தை குறித்து, ஞானத்தை குறித்து நாம் படித்தோம். இந்த ஞானம் நமக்கு முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28:28 வாசித்து முடித்தோம். எனவே நமக்கு ஞானம் வேண்டுமா? ஒருவேளை நாம் இந்த லோகத்தில் தரித்திரராக காணப்பட்டாலும், கடைநிலை பிள்ளைகளுடைய கூட்டத்தில் இருந்தாலும், இந்த ஞானம் மார்க்கம் நம்மை அலங்காரமான முடியும் மேன்மையான கிரீடமுமாய் நமக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அலங்காரமான முடியையும் அந்த கிரீடத்தை நாம் பெற்று நடக்க நாம் ஞான மார்க்கத்தை கற்றுக்கொண்டு புத்தியை சம்பாதிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தந்து நாங்கள் ஞானமாய் நடந்து உம்முடைய செவ்வையான பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு ஞான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தீர். அந்த பாதையிலே வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து உம்முடைய அந்த மகிமையான கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று அந்த மேலான மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தி தாரும். வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நமக்கு பிசகாமல் இருப்பதற்கு நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியையும் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மேலும் நாளை சந்திப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். இந்த ஆயத்த நாளின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.